நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளோட ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுங்க உங்கள் ஃபோனுக்கு ஒரு செமையான ஒரு சூட்டபிளான அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஒரு பெஸ்ட்டான தேர்ட் பார்ட்டி ஃபைல் மேனேஜர்னா நீங்கள் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நான் கூகுளோட ஃபைல்ஸ் பை கூகுளை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். இப்போ அந்த கூகுளோட ஃபைல்ஸ் பை கூகுளை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாமா? சமீபத்தில் ஒரு செமையான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போங்க. ஒரு பெஸ்ட்டான ஃபைல் மேனேஜர் ஃபைல்ஸ் பை கூகுள். ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் கீழே பார்த்தீங்கன்னா க்ளீன், ப்ரௌஸ், நியர்பை, ஷேர் இந்த 3 டேப் கொடுத்துருப்பாங்க. கிளீனுங்கிற செக்ஷனில் நீங்கள் தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸை ஈஸியாக ஒரு சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் க்ளீன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, டூப்ளிகேட் ஃபைல்ஸ், பழைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ், லார்ஜ் ஃபைல்ஸ், யூஸ் பண்ணாத ஆப்ஸ், அப்புறம் மீடியா ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபைலிருந்து இன்னொரு ஃபைலுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டவுன்லோட் ஃபைலை டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்கான நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல உங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரௌஸுங்கிற செக்ஷனில் போனீங்கன்னா சமீபத்தில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் உங்கள் ஃபோனில் ஏற்றுனீங்க அப்படிங்கிறத ரீசெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ரைட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஃபைல்ஸ் நீங்கள் இதில் பார்க்கலாம். அதே மாதிரி கேட்டகரி வைஸாக நீங்கள் செக் பண்ண முடியும். டவுன்லோட், வீடியோ, டாக்குமெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஃபைலை ஃபேவரட் அப்படிங்கிற பகுதியில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிக முக்கியமான ஃபைல்ஸை சேஃப் ஃபோல்டரில் நீங்கள் செட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் ஃபோனை 2 பகுதியை நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஃபோனில் ஸ்டோரேஜை, இன்டர்னல் ஸ்டோரேஜ், SD கார்டு, அதில் எவ்வளவு ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நியர்பை ஷேர், உங்கள் ஃபைலை சேஃபான வழிகளில் நீங்கள் ஃபைலை சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ரிசீவ் பண்ண முடியும். இதுக்கு மொபைல் டேட்டா தேவையில்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை. அதே மாதிரி ஒரிஜினலாக உங்களால் சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். அப்புறம் டாப் லெஃப்ட்ல 3 லைன், நீங்க எவ்வளவு ஸ்பேஸ் மிச்சம் முடிச்சிருக்கீங்க இந்த ஃபைல் மூலமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். பை மிஸ்டேக்கா நீங்க ஏதாவது ஃபைலை நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ட்ராஷ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, அங்க போயிட்டு மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா நீங்க இந்த பகுதியில் நீங்க சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கலாம். மொத்தத்தில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபைல் மேனேஜரை நான் ரெக்கமெண்ட் பண்றது ஃபைல்ஸ் பை கூகுள் தான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.